ஹலோ லவ்லி கேமர்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் தனியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டேட் வந்துனாக்கா இப்படி பண்ணணுமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனா, நமக்கும் நம்மளுடைய உயிர் நட்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1vs1 கேம் பிளே கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங் மேட்ச்லேயே நான் பிறந்து கட்டிட்டான். லைவில் ஆன கேம் பிளேஸ் நேற்று எப்படி பேசியிருப்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ தலைவன் நான் ஒன் டாப்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நீ மேட்ச் முடிச்சுட்டு வந்து கூப்பிட்றேன் அப்படின்ட்டு கூப்பிட்டான். ஃபஸ்ட் ரவுண்டே பொலன்னு போனதுட்டான். டே 0-7 பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் டஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டில் அடித்தா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கேம் பிளே கொடுக்க முடியும், ரைட்டா? நெட்வொர்க் இஷ்யூ, லேக்கிங் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருந்து முடிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்து தர்றமான ஒரு ஒன் டாப் அடிச்சிட்டோம்பா. ஃபைனலாக வந்து பார்த்தா இப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபை, அப்பா இவனை ஓவராக ஆட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு ரவுண்டில் முடிச்சு விட்டோம். அடுத்து வாழை போட்டு ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை போட்டு ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி வாடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டெசர்ட்டிகளை எடுத்து நானும் வந்து பார்த்தா தேடுறேன். மாப்பிள்ளை வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறேன், விழுகலை. ஸோ வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேக் அடித்து போக தம்பி போடு தாடுறேன் மன ஷாட்டு கைஸ், ஓகேங்களா? ஸோ என்னென்னா நான் ரஷ் பண்ணுவேன், ஓகேங்களா? இந்த உடனே என்ன சொல்லிட்டான்னா பேக் அடித்து ஆடாதான்ட்டு. எனக்கு ஒன் டேப் அடிக்கிறதே கஷ்டம். நான் என்ன பண்ணுவேன், ஃபுல்லாக ரஷ் அடித்து பேக் ஜம்ப் அடித்து தான் அடிப்பேன். அந்த பாட்டு பையன் அதை போயிட்டு பேக் அடித்து வரன்றான், ரைட்டா சரி ரஷ் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு கிட்டா வந்தால் அதை இவர் என்ன பண்ணுறாரு, இவரை பின்னாடி போய் தான் அடிக்கிறான். ஸோ அங்கேருந்து அடிக்கல. எனக்கு வந்து பார்த்தா நெட்வொர்க் இஷ்யூன்பா. இந்த ரவுண்ட் நெட்வொர்க் இஷ்யூ தான் நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அடுத்த ரவுண்டும் எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ, ஓகேங்களா? ஏகப்பட்ட இஷ்யூ ஆகும். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பஃபர் மட்டும்தான், ஃபுல்லாக பஃபர் ஆகுது தவிர ஸோ கேம் பிளே கொடுக்க முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக போச்சு. ரைட்டராக கைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நானே அமௌண்ட் அப்படி சொல்லி ட்ராக் பண்ணுறேன். நானும் சாவல 2 பேரும் நின்ற இடத்துலேயே தான் கிடக்குறோம், ரைட்டா? ஸோ ட்ராக் பண்ணுற விழுகிற மாமேன்ற மாதிரி இருக்குது. ஸோ வாழை போட்டு அவனும் பேக் அடிக்கிறான், நானும் வந்து பார்த்தா இந்த பக்கம் சுற்றுறேன். டே வாடா அடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்படி போக ஸோ 2 பேருமே வந்து பார்த்தா மாற்றி அடிக்கலாம். நான் ஃபைனலாக வந்து பார்த்தா அவன் அழகாக அடிச்சு போட்டுறான். ரைட்டரா இருக்கட்டும், ஓகேவா? எவ்வளோ தான் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டு கிடக்க, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் போகிறேன். ஸோ ஃபார்வர்ட் பண்ணி ஆடுவோம் கைஸ். நம்ம வந்து பார்த்தா ரேங்க் புஷ் பண்ணிக்கோம். டெய்லி பார்த்தா 7 லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு. ஸோ மறக்காமல் தான் லைவில் ஜாயின் பண்ணிங்க. தார மாதிரி 3-3, ஓகேங்களா? பேட்ச் வரதுக்கு 3-3. ஸோ 17 மினிட்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிற அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா? நீங்கள் நம்ம கூட கேம் பிளே வேணும் தாராளமாக பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட ரைஸ்டார் பிளேயர்லாம் இருக்காங்க, அவங்க கூட கேம் பிளே வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். செம்மையான கேம் பிளேவாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா சும்மா ஒன்றும் கிடையாது, ரைஸ்டார்னு பேர் வச்சா மட்டும் ரைஸ்டார் ஆகி முடியுமான்னு கேட்காதீங்க. அந்தளவுக்கு ரைஸ்டார் மூவ்மெண்ட்டும் இருக்குது, ரைஸ்டார் ஒன் டாப் ஸ்கில்லும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். 1.1K வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தீங்க அவருடைய வீடியோவை. ஸோ பார்த்து வந்து பார்த்தோன்னா தரமாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள், ரைட்டா? அந்த அளவுக்கு கேம் பிளே வந்து பார்த்தா செம்மையாக கொடுப்பான். ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நானே அமௌண்ட் அப்ளைஸ் அவனை வச்சு ட்ராக் பண்ணுறேன். பட் அது விழுகுமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இருந்தாலும் அடிடா குமார் அப்படின்ற மாதிரி தான் அடிப்போம். மேட்ச் வந்து பார்த்தா செம்மையாக போகும் கைஸ்ங்களா. மேட்ச் பாயிண்ட் வரையும் பார்த்தா போவோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அவனான்னு சொல்லிட்டு ஒன்று போயிருப்போம். லாஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தா அந்த பாட்டு பையன் நிறைய சொதப்புவான். ஸோ ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்து பார்த்தா ரஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ட்ராக் பண்ணி இது பண்ணுறேன். பட் கடைசி வரையும் அவன் மேலே படாது. சரி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருந்தேன். வாடான்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 4-4 வந்து பார்த்தா மேட்ச் முடித்தோம். ஸோ சில மேட்ச் வந்து பார்த்தா சீக்கிரமாக போயிடும், சில மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கிறக்கிற மாதிரி பார்த்தாக்கா ரொம்ப லென்த்தாக போகும். எல்லாம் அவனால தான். வாழை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? வாழை போட்டு என்ன தான் ஒன் டாப் அடிச்சு கிளிக்கிற மாதிரி பார்த்தா வாழை போட்டு ரொம்ப கடுப்பேற்றிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்களேன். ஏதோ ஃபஸ்ட் ரவுண்டு அந்த மாதிரி போகல, அது வரையும் சந்தோஷம், ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் 2 ரவுண்டு பார்த்தா ஃபுல்லாக இழுத்து அடிச்சு விட்டான். ஸோ நானும் வந்து பார்த்தா கிட்டார போகிறேன், எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன், ஓகேங்களா? ஸோ அவன் அங்கேயே பார்த்தா போயிட்டுருக்கான். ஸோ அகைன் வந்து பார்த்தாக்கா மேலே ட்ராக் பண்ணுறேன், ட்ராகே ஆகலை. அகைன் ட்ராக் பண்ணுறேன், ட்ராக் ஆகலை. என் ஜோலியை பார்த்தா முடிச்சு விட்டானுங்க, ரைட்டா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா அமௌண்ட் அப்படி சவுண்டில் வச்சு செஞ்சு விட்டான். ஸோ அகைன் வந்து பார்த்தாக்கா அவன் 5 ரவுண்டு, ஓகேங்களா? மேட்ச் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. சரி டெசர்ட்டிகள் வந்து பார்த்தா எடுத்தாச்சு. ஸோ வாழை போட்டுட்டு இப்படி இந்த பக்கம் போய் ரஷ் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரேன். ஸோ ரைட்டாக வந்து பார்த்தா ரைட் எடுத்து நம்ம வந்து பார்த்தா ட்ராக் பண்ணணும். அந்த ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்தாக்கா ட்ராக் பண்ணுற ட்ராகே ஆக மாட்டேங்குது. ஸோ வாடா குமார் அப்படின்னு பார்த்தா அகைன் பார்த்தா ட்ராக் பண்ணுறேன், வாய்ப்புள்ள ராஜான்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து அவனை வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் பண்ணி
முடிச்சு விடணுன்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கேன். பட் அது அடியுமா அறியாதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தா M177 எடுத்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணலாம். ஸோ ஸ்விட்ச் பண்ணி அடிக்கணுன்ற தான் என்னோட தாட்டு. பட் அந்த பாட்டு பையன் எங்கேயோ போயிட்டான். செம்ம டேமேஜ் எனக்கு ஓகேங்களா. நின்றுட்டு இருக்கான். ஏன்டா நிற்கிற ஒன்று வாழை 360 போடாமல் நின்றா முடிச்சு விட்டோம். ஓகேங்களா. ஸோ 5-5 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப டஃப் சீனாக வந்து பார்த்தீங்கன்னா போவோம். 5-5 பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஓகேவா. ஸோ அகைன் வாழை போடுறேன். ஸோ வாழை போட்டு ரஷ் பண்ணுன்ட்டு பார்த்தா ஒரு தாட்டில் பார்த்தா வாழை போட்டாச்சு. நின்றுட்டேன். ஸோ டெசர்டிகள் எடுத்தாச்சு. அகைன் திரும்பி வந்து பார்த்தா ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் முடியலை. அகைன் வந்து பார்த்தினாக்கா ஸ்விட்ச் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு நெட்வொர்க் இஷ்யூ. ஓகேங்களா. டவர் இஷ்யூ நீங்கள் பார்த்துட்டு ஸ்ட்ரக் ஆகி போகிறதுலே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தினாக்கா டவர் இஷ்யூ தான். ஓகேங்களா. ஸோ அப்படியே வந்து பார்த்தினாக்கா இந்த பக்கம் ஏற்றி அடிக்கலாம்னா அதுவும் முடியல. ஸோ நாம்பளும் வந்து பார்த்தா ட்ராக் பண்ணி அடிக்கலாம்னு நினச்சாலும் அதுவும் முடியல. அவன் தான் பார்த்தோன்னா நம்மளை அழகாக அடிச்சுட்டு மண்டியை கழுவிட்டு போயிட்டே இருக்கான்னு பார்த்தா நம்ம தான் அடிச்சிருக்கோமா. பரவாயில்லப்பா அடிச்சுட்டோம். ஓகேங்களா. 6 ரவுண்டு பார்த்தா போயிருக்கோம். ஸோ இந்த ரவுண்டு வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்ப இது. ஓகேங்களா. ஆனால் அவனும் அங்கிட்டு சுற்றிட்டு போக நானும் இங்கிட்டு சுற்றிட்டு போகன்ற மாதிரி பார்த்தா இந்த ரவுண்டே பார்த்தோம் ரொம்ப லென்த்தாக போயிருக்கோம். ஸோ அவன் கிட்ட வர வரையும் நம்ம போயிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். ஓகேங்களா. ஸோ ரொம்ப லென்த்தாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ ஓவராலாக பார்த்தா நம்ம ரொம்ப லென்த்தாக இருக்கிறது பார்த்தினாக்கா கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிம் பண்ணியாச்சு. ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் போயிட்டு ட்ராக் பண்ணுறேன். அவன் சாவையில் 33 இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் போக தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் போகவே இல்லை. ஸோ ஆக நானும் வந்து பார்த்தினாக்கா இப்படி வரேன் மாட்டிக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து பேக் அடித்து அடிக்கலான்ற ஒரு கேப்பில் வந்து பார்த்தினாக்கா முடிச்சு விட்ருவாங்க போல் நம்மளை. ஸோ அகைன் வந்து பார்த்தோன்னா இப்படி போகிறேன். ஸோ சுற்றிட்டு அடிக்கலான்னா வாய்ப்பு ராஜான்ற மாதிரி இருக்குது. ஸோ அகைன் வந்து பார்த்தா M1 ஸ்விட்ச் பண்ணுறேன். என்னடா இந்த ப்ராசஸே முடியாது போல. ஏன்னா அந்தளவு வந்து பார்த்தா போச்சு. ஸோ இத்தனைக்கும் நான் பார்த்தா ஒரு 1 மினிட் வந்து பார்த்தா கட் பண்ணிட்டு தான் வந்தேன். போயிட்டு ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ராக் பண்ணுறேன். அவன் கடைசி வரையும் ட்ராக் ஆகிற மாதிரி தெரியல. மேட்ச் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இழுத்து அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஷார்ட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ அவன் மட்டும் வாழை போட்டு வெறுப்பு ஏற்றிட்டு போயிட்டே இருக்கான். இங்கே பாருங்களா என்னத்த ஆடுறான்னு சொல்லிட்டு வாழை போகிறானே தெரியல. சும்மா சிட்டப் போட்டு கடுப்பேற்றுறான். ஒன்று ஓப்பன் நின்று இந்த மாதிரி தான் நானும் நல்லா தான் ஓப்பன் நின்று இந்த மாதிரி அடிக்கிறான். அவனும் அடிக்கிறான். கரெக்டு தானே. அப்படி அடிச்சுட்டு போகிறதுக்கு இல்லாமல் வாழை போட்டு இதுக்கடா ரொம்ப லென்த் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ரைட்டு 6 கார்னு பார்த்தா மேட்ச் வந்துருச்சு நண்பா. ஸோ அடுத்து பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டோம். ஸோ பீக்கில் ரைட்டில் வந்து பார்த்தினாக்கா வந்தாச்சு. ஸோ வாழை போட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாழை போட்டோன்னா ஓகே அப்படியே நானும் பார்த்தா ட்ராக் பண்ணேன். 19 போச்சு. ஆனால் ஃபுல் அண்ட் பார்த்தா விழுகவே இல்லை அவன் மேலே. சரி வரட்டும் வந்த பின்னாடி நம்ம அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ கடிக்கவே மாட்டேங்கிறான். அகைன் வந்து பார்த்தோன்னாக்கா ஸோ வரட்டும் வந்தோடனே பார்த்தா நம்ம ட்ராக் பண்ணி நம்ம அடித்து நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் நானும் வரேன். ஸோ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறேன். அவனும் ஜாவலை. ஓகேங்களா. ஸோ அகைன் பார்த்தா இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஓகேங்களா. ஸோ என்ன நடந்தாலும் அவன் மண்டையை அடித்து உடைக்கணுன்ட்டு வந்தான். அந்த ஒரு தாட்டில் வந்து பார்த்தா போயிட்டுருக்கேன். ட்ராக் பண்ணுறேன் விழுகவே இல்லை. ஸோ அகைன் பார்த்தா இந்த பக்கம் உள்ளே வரேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தா அகைன் ட்ராக் பண்ணுறேன் விழுகலை. என்னடா நம்மளுக்கு வந்து கொடுமன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தாக்கா ரொம்ப வெறுப்பான தத்துவமாக ஆகிடுச்சு. ஸோ அகைன் இந்த பக்கம் வந்தேன். ஸோ மேலே பார்த்தா ட்ராக் பண்ணுறேன் விழுகவே இல்லை. அகைன் ட்ராக் பண்ணுறேன் விழுகவே இல்லை. ஓகேங்களா. அகைன் ட்ராக் பண்ணுறேன் தரமான ஷாட்டு. ஓகேங்களா. ஸோ 7-6 போச்சு. அடுத்த ரவுண்டு நம்மளை செய்வான் பாருங்கள். செயல் வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்மளை வச்சு செஞ்சுருப்பான். ஓகே வாழை வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து பார்த்தா போட்டு ரஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ பூம் நம்ம தான் போய்ட்டு ஓகேங்களா. ஸோ வரட்டும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படியே வாழை போட்டு நானும் இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் எடுத்து அந்த மாதிரி பார்த்தா போயிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி போய்ட்டு M1 ஸ்விட்ச் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடிக்கவே இல்லை. ஸோ மேலே ட்ராக் பண்ணுறேன் விழுகவே இல்லை. என்னடா கருமன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அகைன் நான் ட்ராக் பண்ணுறேன் சாவே மாட்டிங்க. ஸோ டேமேஜ் மட்டும் பார்த்தா 73 63 அந்த மாதிரி ரேஞ்சில் போய் தவிர ஸோ வந்து பார்த்தோன்னாக்கா சாவுற மாதிரியே தெரியல எனக்கு. ஓகேங்களா. ஸோ ரைட்டு நானும் வந்து பார்த்தோன்னாக்கா இப்படி வந்து ட்ராக் பண்ணுறேன் வாய்ப்பு ராஜான்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அகைன் பார்த்தா இங்கிட்ட வந்து ட்ராக் பண்ணுறேன். என் சோலி முடிச்சு விட்டான். ஸோ ஃபைனல் ரவுண்டு கைஸ் மேட்ச் பாயிண்ட் வந்து பார்த்தா போயிருக்கு 7-7 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ரவுண்டு ஃபைனலாக யார் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ M177 தூக்கிட்டு அகைன் பார்த்தா வந்தாச்சு. ஸோ நம்ம தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நம்மளோட மைண்ட் தாட்டு. பட் அது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவும் இல்லை. பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தாக்கா லாஸ்ட் ஜோன் வரையும் போயிடுவான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிம் பண்ணிட்டேன். அவன் பாட்டுன்னு பெரிய பிளேயர் புளுத்தி மாதிரி வந்து பார்த்தாக்கா வாழை போட்டு அந்த பக்கம் போயிட்டே கிடப்பான். ஓகேங்களா. ரொம்ப வெறுப்பாகும். அப்படியே வந்து பார்த்தா நான் வாழை போட்டு அப்படியே இந்த பக்கம் ரஷ் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா போயிட்டு தரமான ஷாட்டு கைஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா அடிச்சு பூயா அடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். நீங்கள் நம்ம கூட கேம் இருந்தால் உங்கள் யூஐடி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோஸ்லாம் வெயிட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். டாட்டா. See you guys.